வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூட்ஸ்ட்ராப் டியூட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ராக்ரஸ் பார்க்கான கோடிங்ஸ் மட்டும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டான ப்ராக்ரஸ் பார்னு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டிவி கிளாஸ் ப்ராக்ரஸ்னு கொடுத்துருக்கோம், இதை விட்டுருங்க. இதுதான் நமக்கு வந்து மெயின் கிளாஸ். நம்ம இதையே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பாரை நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ஃபோ கொடுத்துருந்தேன், இல்லை வந்து நான் டேஞ்சர்னு கொடுக்குறேன். டேஞ்சர். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். நம்ம வந்து எந்த கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்க முடியும். சக்ஸஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் பாரோட வித்தை பொறுத்தவரைக்கும் நான் வந்து எல்லாத்துக்குமே 30% தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபைனலாக டிவிடாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிற ப்ராக்ரஸ் பார் இப்போ நமக்கு வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பாராக சேஞ்ச் ஆக போகுது. இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த ஒரே ப்ராக்ரஸ் பாரில் நமக்கு வந்து 3 ஆட் ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார் அப்படிம்போம். இதில் வந்து நீங்கள் பெர்சன்டேஜ் கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் 30 கொடுத்துருக்கேனா, இதில் நான் வந்து ஒரு 40 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 40 கொடுத்துட்டு பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் மொத்தம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார் அப்படிமா. அதாவது நமக்கு வந்து ஒரே ப்ராக்ரஸ் பார் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் இதே ப்ராக்ரஸ் பாரை நம்மளால் அனிமேட்டடாக சேஞ்ச் பண்ண முடியும். அதை பற்றி நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா டிவ் கிளாஸ் ப்ராக்ரஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து மெயின் கிளாஸு. நம்ம இதில் என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து சப் கிளாஸஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்ரஸ்னு கொடுக்குறேன். ஹைப்பன் கொடுத்துட்டு STRIBED கொடுத்துட்றேன். இது வந்து ஸ்ட்ரிப்புக்கான ஒரு கிளாஸு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆக்டிவ்னு கொடுக்குறேன். இது கொடுத்தா நமக்கு வந்து அனிமேட்டடாக ஒர்க் ஆகும். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு வந்து எல்லாமே அனிமேட்டடாக சேஞ்ச் ஆகிரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்டு ப்ராக்ரஸ் பார், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாக்டு அனிமேட்டட் ப்ராக்ரஸ் பார், நம்ம ரெண்டுமே ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.